பிடி பிரமியர்களுக்கு வணக்கம். காட்ஸிலா விசஸ் காங் தி நியூ எம்பையர் அதுதான் இந்த வாரம் பார்த்த முதல் சினிமா. எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மான்ஸ்டர்வர்ஸில் இது 5th படம். இந்த கதை பார்க்கணும் அப்படின்னா 2021 வெளியான பாகத்தை மட்டும் ஒரு வாட்டி லைட்டாக ரிவிஷன் பண்ணிட்டு வந்தாலே இந்த கதை புரியும். அதில் ஒரு குட்டி பாப்பா இருக்கும். அந்த குட்டி பாப்பா தெய்வ திருமகன் சாரா அண்ட் விக்ரம் ரேஞ்சுக்கு கிங்காங் கூட பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பாப்பா இப்போ நல்லா வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு சைடு, அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது. ஆனால் ஸ்கூலில் சில அமானுஷ்யங்கள் டெலிபதிங்கிறாங்க படத்தில். ஹாலோ எர்த்தில் இருந்து சில வேவ்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி அம்மா இங்கே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணுக்கு யாரோ வேவ்ஸ் பாஸ் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாலோ எர்த்தில் இருக்கக்கூடிய கிங்காங் பல்லு சரியில்லை, அதனால போய் பல் செட் ரெடி பண்ணிட்டு வரலாமேன்னு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டுக்காக எர்த்துக்கு வருது. ஸோ அது பல்ல சரி பண்ணுது. இன்னொரு பக்கம் காட்ஸிலா போறவரெல்லாம் சாப்பிட்டு நிறைய பவர் ஏற்றிக்கிட்டே இருக்குது. அது எதுக்கோ எல்லா பவரையும் உள்வாங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் விரைவில் கக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் டப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த ஹாலோ எர்த்தில் அப்படி என்னதான் பிரச்சனை, ஏன் இத்தனை வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்கு, பாப்பா ஏன் இப்ப படம் வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்க எல்லா படத்துலயும் 4 பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த 4 பேரும் பாப்பாவுமே சேர்ந்து ஹாலோ எர்த்துக்குள்ள போறாங்க. உள்ள போனா யார் அந்த புது வில்லன், இவங்களுக்கும் அந்த புது வில்லன் எப்படி சமாளிக்கிறாங்க, காட்ஸிலா ஏன் எல்லாத்தையும் தின்னுக்கிட்டே இருந்துச்சு, அது எப்ப கக்குச்சு அப்படிங்கறதெல்லாம் சேர்ந்தது தான் காட்ஸிலா விசஸ் காங் தி நியூ எம்பையர் படத்தின் ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன். படத்துல இதெல்லாம் நல்லா இருந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, காட்ஸிலா விசஸ் காங் படங்கள்ல நம்பனாதான் சோறுங்கிறது தான் ஃபர்ஸ்ட். இது பூமிக்குள்ள ஒரு பூமி இருக்கு. அந்த பூமிக்குள்ள தான் இந்த டைட்டன் மாதிரியான மிகப்பெரிய மிருகங்கள் எல்லாம் இருக்கு, மனுஷங்க இருக்காங்க, செடி கொடியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சது. அதனால அதை நம்ம நம்பினா தான் இந்த படங்கள் பார்க்க முடியும், அதை நம்புறோம். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, குட்டிகாங். லைக் எப்பயுமே இந்த மாதிரியான சின்ன மிருகங்கள்லாம் வச்சாங்க அப்படின்னா அது செம லூட்டியா செம ஜாலியா இருக்கும். இந்த பார்ட்ல அந்த குட்டிகாங் அந்த வர்ற போர்ஷன்ல ஆரம்பிச்சு அடுத்து எங்க சத்தியா போறோம் அப்படிங்கிற மாதிரி பெரிய காங்க கூட்டு போறதாகட்டும், கூட்டு போய் மாட்டினியா அப்படின்னு மாட்டி விடுறதாகட்டும், நிறைய காட்சிகள் சிறப்பா செஞ்சிருக்கு. அந்த காங் ரொம்பவே நல்ல ஒரு ரோல். கிட்டத்தட்ட இந்த படத்துல நல்லா எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த குட்டிகாங்கோட கேரக்டர் தான். அங்க இருக்கிற மக்கள், அந்த மக்களுக்கு எங்க மக்களுக்கு என்னென்ன அநீதி ஆயிட்டு இருக்கு தெரியுமா, எங்களுக்கு சக்தி இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, மாரியாத்தா முன்னாடி அவனை சீவனான்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை காட்டுறது. அந்த கூட்டத்துக்காக காங் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணதுன்ட்டு நமக்கு ஒரு கட்டத்துல நம்ம கிங்காங் படம் பார்க்க வந்தோமா இல்ல பிரசாந்த் நீல் ராஜமௌழி படம் பார்த்தோமா அப்படிங்கிற ஃபீல் வருது. ஸ்டில் அந்த காட்சிகள் நன்றாக இருந்தது. இரண்டாவது ஒர்க் அவுட் ஆன விஷயம் காட்ஸிலா விசஸ் காங். இது ரெண்டையும் பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறோம் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் அந்த படத்துக்கு போறோம் அப்படிங்கறதுனால அந்த காட்சிகள், தட் கிளைமேக்ஸ், என்னடா நடக்குது அப்படிங்கிற அந்த சண்டைகள் பிளஸ் 4-5 பெரிய சைஸ் மிருகங்கள் போடுற சண்டைகள் அது எல்லாமே நல்லா எடுக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளுக்கான விஎஃப்எக்ஸ் அந்த ஒர்க்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தெல்லாம் பார்த்து நம்ம ஒரு ராமநாராயண் சார் கூட அவரோட படத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாரு. இங்கிலீஷ் படங்கள்ல வர சில காட்சிகள்லாம் ராஜமௌழி சார் இந்த தீக்குச்சி பிடிச்சிட்டு போவாரு, அதெல்லாம் ஏற்கனவே இதுலயே வந்தது. அந்த மாதிரி நிறைய காட்சிகள் உருட்டி தான் நம்ம ஊர் சினிமாக்கள் வந்துகிட்டு இருக்கோம். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் தானே. அதனால இந்த படத்துல நிறைய காட்சிகள் நம்ம ஊர் படங்கள்ல எடுத்த காட்சிகளுடைய உல்டாவோ அப்படிங்கிற ஃபீல் ஒருவேளை அதுல ஏற்கனவே வந்திருக்கலாம். ஸ்டில் அதை இவங்க உல்டா பண்ணி இது ரீ உல்டாவா இருக்கலாம். கோழிக்கால் கோணலா இருந்தா நமக்கு என்ன, டேஸ்டா இருந்தா ஓகேங்கிற மாதிரி மாசா இருந்துச்சு. நிறைய காட்சிகள் செம மாசா எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் காட்ஸிலாவும் காங்கும் ஹூ இஸ் த பிக் வில்லன் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு. எது ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள்னா ஏற்கனவே சொன்னதான், இதெல்லாமே பிடிச்சது, இதெல்லாம் நம்புறோம். பிடிச்சது பிடிக்கலங்கிறத தாண்டி நம்பி தான் அந்த படங்கள் பார்க்க வரோம். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனா இது கொஞ்சம் ரொம்ப ஓவர்டு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஃபீல் ஒன்று வந்துச்சு. இன்னொன்னு, நிறைய இடங்கள்ல லேசி ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. போற போக்குல ஸ்கிரிப்ட்ல அப்படியே சேர்த்துறது, என்னையா பொசுக்குன்னு சேர்த்துட்ட கதைய அப்படிங்கிற மாதிரி 2-3 காட்சிகள் அப்படி இருந்துச்சு. இன்னொன்னு, கேப்டன் நினைக்கிறேன் இந்த ஆர்யா படம், அதுல சில ஏலியன்ஸ் வரும். அந்த ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தா ஏன்டா எஜி துப்புனாலே செத்துருவே, நீயாடா கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு கேரக்டர் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு பெரிய சைஸ் விலங்கு இருக்கு. நான் ஸ்பாய்லர் அதனால சொல்ல மாட்டேன். ஸோ அந்த விலங்கை ஒரு வில்லன் கட்டுக்கோப்புல வச்சிருக்காரு. அந்த கட்டுக்கோப்புல வச்சிருக்க சார் யூஸ் பண்றது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு மாதிரி ஒன்று வச்சு, இதை வச்சுதான் நான் அதை என்னோட கட்டுக்கோப்புல வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்காப்புல. இதை வச்சாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மேஜிக் ஷோல எல்லாம் கடைசி மேஜிக் மட்டும் தான் நம்ம காட்டணுங்கிறதுக்காக முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன மேஜிக் எல்லாத்தையுமே ரொம்ப குட்டியா மேஜிக்கா காட்டிட்டு இருப்பாங்க. இதுல காங் போர்ஷனுக்கும் சரி காட்ஸிலா போர்ஷனுக்கும் சரி முன்னாடி 2-3 பெரிய காட்சிகள் வருது. ஆனா இதெல்லாம் நாங்க காட்டல. ஏன் காட்டல, பின்னாடி தான் பெருசா விஎஃப்எக்ஸ் செலவு பண்ணியிருக்கோம்ல, அதனால இதெல்லாம் ஜம்ப் கட்ல போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி காட்ஸிலா பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வதத்தையும் கட் காப்பி அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் க்ளோஸ் அப்படின்றாங்க. இங்கிட்ட கிங்காங் பண்ற ஒரு மிகப்பெரிய வதத்தையுமே இதெல்லாம் எனக்கு அசால்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி கிங்காங் போகுது. சேர்றா உங்க 2 பேத்துக்கு இதுவே அசால்ட்டு தானடா, அப்புறம் ஏன்டா அந்த மிருகத்துக்கு இவ்வளவு மல்லு கட்டினீங்க அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு தான் பதிலே இல்லை. ஸ்டில் இட்ஸ் அ குட் வாட்ச். நீங்கள் ஜாலியாக போய் படம் பார்க்கலாம். காட்ஸிலா ஃபேன்ஸ், கிங்காங் ஃபேன்ஸ், நல்ல மசாலாவாக இருக்கும். நீங்கள் தமிழ் டப்பிங் நான் பார்க்கல, இங்கிலீஷில் தான் பார்த்தோம் ப்ரீமியருங்கிறனால. தமிழில் பார்த்தாலுமே ஜாலியாகத்தான் இருக்கும்.
என்ன ஒரே ஒரு குறை, ராமராஜன் சாப்பிட்டு சொல்ற மாதிரி ரவி பஸ்ரூர் மியூசிக் போட்டிருக்கலாம். இதுல யார் மியூசிக் போட்டாங்கன்னே தெரியல. இந்த ஜிம்பிள்ஸுக்கு மியூசிக் போட்ட மாதிரியே லல்லல்லா லல்லல்லான்னு போட்டு வச்சிருக்காப்புல. எப்படி வந்திருக்க வேண்டிய படம் தெரியுமா? மியூசிக் நல்லா இருந்திருந்தா வேஸ்ட் பண்ணிட்டப்பா.